Psalm 44 verse 3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை இரட்சித்தது. எல்லாரும் மீண்டும் சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் தங்கள் பட்டய உம்முடைய வலதுகரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை இரட்சித்தது. மீண்டும் ஒரு விசை நீங்கள் புரிந்து வாசிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்க. போதும். நம்முடைய கவனம் பூரா என் பட்டயம், என் புயம், என் சவாலுக்கு பத்துமா, என்னால முடியுமா, என்னால முடியுமா, என்னால முடியுமா, என்னால முடியுமா என்று we panic recognizing our முடியுமா, என்னுடைய புயத்தால் முடியுமா, எனக்கு முன்னாடி இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனையை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளவு பெரிய சவாலை என்னால மேற்கொள்ள முடியுமா? ஆனால் சங்கீதக்காரன் பாடுகிறான், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ள இல்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்க. எப்படி எப்படி கர்த்தர் ரட்சித்தார்னு எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மூன்று விஷயங்களை சொல்லுகிறார் பாருங்கள். உம்முடைய வலதுகரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம். நான் சொல்லுகிறேன், இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற இதுல பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வலதுகரம், கர்த்தருடைய பயம், கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் என் பட்டயம், என் பயம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை பயத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள், கலக்கத்தோடு நீங்கள் இந்த காலை வேளையில் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் அந்த கலக்கத்திற்கு காரணம் உங்கள் பார்வை உங்கள் பட்டயத்தின் மேல் இருக்கிறது, உங்கள் பார்வை உங்கள் புயத்தை நம்பி இருக்கிறது. That's why you will be into that panic. ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ நான் என்ன செய்வேன். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் புயமும் அவருக்கு தேவையில்லை, உங்கள் பட்டயமும் அவருக்கு தேவையில்லை. அவர் தன்னுடைய வலதுகரத்தால், தன்னுடைய புயத்தால், தன்னுடைய முகத்தின் பிரகாசத்தால் உங்களை காப்பாற்ற வல்லவர். நான் சொல்றேன், கவனிங்க. இங்குள்ள வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிற வசனத்தை நீங்கள் உணவாக்கி கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் கையை தட்டி ஆமேன் போட்டு அந்நிய பாஷை பேசி நீங்க பெற்றுக் கொள்வீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். பிரசங்கம் கேட்கிறவர்களுக்காக நான் பிரசங்கம் செய்ய வரவில்லை, நான் உங்களுக்காக வரவே இல்லை. இவன் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறான், இவனுக்கு என்ன தெரியும் என்று என்னை நீங்கள் கணக்கு போட வந்திருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்காக வரவே இல்லை. கர்த்தர் பசியுள்ள ஆத்மாவை திருப்தியாக்கும்படி, தவணமுள்ள ஆத்மாக்களை நன்மையால் நிரப்பும்படி என்னை அனுப்பி வைத்தார். கைதட்டி அந்நிய பாஷை பேசி ஆவில் நிறைந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள். Make it your food. இந்த வார்த்தையை உணவாக்கி கொள்ளுங்கள். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை தான் நான் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகள் எனக்கே பேசிக்கொண்டேன். பிரியமானவர்கள், வர வழியில நான் தெரியல மனதில் God is speaking to me through my voice, through my words. மோசே